ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பட்டுப்புடவைக்கு சிம்பிளாக ஏதாச்சும் பேட்ச் பண்ண சொன்னாங்க. ஆனால் saree ப்ளவுஸு பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்கிறனால பேட்ச் பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணினாலும் தெரியாது. அதனால ஸ்டோன் லேஸும் பீட் லேஸும் வச்சு சூப்பராக இந்த மாடல் வந்து தைச்சிருக்குறேங்க. நிறையா பேர் தைக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக தைச்சிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து இந்த லேஸும் ஸ்டோனும் வைப்போம். ஸ்டோன் கூட நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாங்க. அந்த பீட் லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் தைப்போம்ல, அதே மாதிரி உள்ளே பிசுறு போகிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாங்க. அதாவது லைனிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் துணியில் வச்சு தைச்சி திருப்பும்போது உங்களுக்கு அந்த பிசுறெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும், வெளியிலையே தெரியாதுங்க. இந்த பீட்லெஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒத்த குதிரை மாற்றி தாங்க தைச்சேன். த்ரெட் பைப்பிங் எப்படி நம்ம ஒத்த குதிரை மாற்றி தைப்போமோ அதே மாதிரி இந்த பீட்லெஸ் தைக்கிறதுக்கும் ஒத்த குதிரை மாற்றி தைச்சிங்கன்னா அந்த பீடு மட்டும் தனியாக வெளியில் தெரியுங்க. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ஸ்டோன் லேஸும் பீட் லேஸும் 2 முறையில் தைக்கலாங்க. ஒன்று வந்து ஃபுல்லாக ப்ளவுஸ் தைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒத்த குதிரை மாற்றிட்டு இது மாதிரி பீட் லேஸ் வைக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக த்ரெட் பைப்பிங் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒத்த குதிரை மாற்றி நம்ம பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நெக்கு தைச்சிட்டோம்னா ஒரே வேலையாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். டைமும் கொஞ்சம் சேவ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.